ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம 1000 USDல ஒரு ட்ரேட் எடுக்க போகிறோம். நம்ம எந்த மாதிரி அனலைஸ் பண்ணோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம USD பேரில் இருக்கும். ஸோ நம்ம மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பழக போகிறோம் அப்படின்னு சொன்னால், இதை வந்து பார்த்தீங்கன்னா லைன் சார்ட்டுக்கு மாற்றிக்கோங்க. ஸோ லைன் சார்ட்டுக்கு மாற்றினீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இதில் மார்க்கெட் என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் ஒர்க் பண்ணியிருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுங்க. அதான் மார்க்கெட்டை பற்றின உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ இது ரெசிஸ்டன்ட் அண்ட் அதே மாதிரி இது சப்போர்ட் அண்ட் அதுலேருந்து பிரேக் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டு போயிருக்காங்க. அகைன் அங்கனைக்கு ஒரு இன்னொரு லெவல் கிரியேட் பண்ணியிருக்காங்க, பிரேக் பண்ணிட்டு போயிட்டு லைக் ஒரு ஃபிளாக் பேட்டர்ன் மாதிரி ஆக்ட் ஆயிருக்கு இந்த இடம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு லெவல் அண்ட் அதுக்கப்புறம் வந்து கீழே இன்னொரு புது லெவல் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இங்கே ஒரு லெவல் ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு லெவல். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லெவல்ஸ் ஒரு மார்க்கெட்டில் ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு. அந்த லெவல் பிரேக் அவுட் ஆனதுக்கு பிறகு புதுசாக வந்து மறுபடியும் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் வந்திருக்கு. லைக் இங்கே ஒரு சப்போர்ட். ஓகே, சப்போர்ட் வந்திருக்கு. அகைன் ரெசிஸ்டன்ட் வந்திருக்கு அப்படின்றத நம்ம அதை வச்சு க்ளோன் பண்ணி செக் பண்ண போகிறோம். ஓகே, ரெசிஸ்டன்ட் வந்திருக்கு. ஓகே, ஸோ மார்க்கெட் இப்போ நமக்கு மார்க்கெட்டை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுனில் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க, நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதில் ரேண்டமாக வந்து கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங்னாலே வந்து ஒரு ஸ்கேமா, ட்ரேடிங்னாலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேம்பிளிங்கா, என்னால் இதில் மார்க்கெட்டில் சர்வே பண்ணவே முடியல. நான் எவ்வளோ ட்ரேட் பண்ணி பார்த்துட்டேன், ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ண முடியல. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்கிறீங்க, என்னோட காலேஜ் ஃபீஸை வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணேன், இருந்துமே என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியல. நிறைய பேர்கிட்ட லேர்ன் பண்ணேன், பட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சரியான முறையில் வந்து ட்ரேடிங் கற்றுக்க முடியல. இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு உண்மையாக ட்ரேடிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நிறைய பேர் கேட்டிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் நான் சர்வே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கற்றுக்கிட்டனால தான் சர்வே பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக லேர்ன் பண்ணிக்க பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பெரிய ஹெல்ப் பண்ணும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பற்றின அவேர்னஸ் சரியாக கிரியேட் ஆகலை. ஏன்னா இப்போது சில பேர் வந்து கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்னு சொல்லி கொடுக்குறாங்க, ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் தவிர்த்துட்டு நிறைய விஷயங்கள் இதில் படிக்கிறதுக்கு இருக்குது. ஸோ அதை கற்றுக்கிட்டீங்கன்னா தான் உங்களால் மார்க்கெட்டில் சர்வே பண்ண முடியும். இப்போ ஒரு 1000 USDக்கு நான் ஒரு ட்ரேட் வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த ட்ரேடை நான் எவ்வளோ தூரம் அனலைஸ் பண்ணுன்றதுல ஒரு சாதாரண அறிவு சரி இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் சர்வே பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு 1000 USDக்கான ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனில் கிரியேட் ஆகுது. ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் வந்து அகைன் பையர்ஸ் வராங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டுக்கு மாற ட்ரை பண்ணுது. ஸோ லைக் இந்த மாதிரி ஓகே சப்போர்ட்டு அண்ட் இந்த இடத்துல ஒரு குட்டி ரெசிஸ்டன்ட் வந்துருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து என்ன பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னா, இந்த லெவலில் இருந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா இந்த இடத்துல டச் பண்ணிட்டு ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து மார்க்கெட் வந்து டவுன் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பை மூமெண்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் கெயின் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டச் பண்ணுது, இப்படி போகலாம், இல்லைனா பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போகலாம். ஸோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம், மார்க்கெட் இந்த மாதிரி வருது. ஓகே, ஸோ இந்த லெவலில் இருந்து நமக்கு வந்து செல்லர்ஸ் வராங்க. ஸோ வெயிட் பண்ணலாம். அகெயின் இந்த இடத்துல கரெக்டாக வந்து செல்லர்ஸ் வந்துட்டு பையர்ஸ் வந்துருக்காங்க. ஓகே, வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ரிஜெக்ஷனோட ஃபினிஷ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ரிஜெக்ஷன் இருக்குது. ஸோ வெயிட் பண்ண போகிறோம். நம்ம விட்டு ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, 3. ஓகே, நெக்ஸ்ட் கேண்டல் நம்ம பார்க்கணும். எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் பொறுமையாக நம்ம அனலைஸ் பண்ணால் தான் நம்மளால் மார்க்கெட்டில் சர்வே பண்ண முடியும். ஓகே, நான் ஒரு 5 செகண்ட்ஸை கொஞ்சம் ஒருக்கா செக் பண்ணிக்கிறேன். 5 seconds. ஓகே, வெயிட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி உள்ள ரவுண்ட் நம்பர் ஒன்று ஒர்க் ஆகிருக்கு, பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணியிருக்கு. அகெயின் இந்த ரிஜெக்ஷன்லேருந்து நான் ஒரு வெயிட் பண்ண போகிறோம். ஓகே, ஐம் கோயிங் டு ஹையர் ஆப்ஷன். ஸோ நான் இந்த இடத்துல ஹையர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல ரவுண்ட் நம்பர் ஒர்க் அவுட் ஆகுது. ரவுண்ட் நம்பரை தாண்டி இந்த குறிப்பிட்ட லெவலில் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ ரவுண்ட் நம்பர் ப்ளஸ் இந்த ரிஜெக்ஷன் ஜோன் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு லெவலையும் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஸோ இன்னும் 23 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அவுட்புட் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ நம்மளால் கண்டிப்பாக இதில் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஓகே, 13 செகண்ட்ஸ் இருக்குது. ஓகே, 8 செகண்ட்ஸ். எஸ். ஓகே, ஸோ இந்த ட்ரேட் நம்ம ஐடிஎம் எடுத்திருக்கோம். ரீசன் என்னன்றதை நம்ம இப்போ செக் பண்ணிப்போம். இப்போது மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் வந்துருக்கு. ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணதுக்கப்புறம் அப் சைடில் வந்து பிரேக் அவுட் இல்லாட்டி டவுன் சைடில் பிரேக் அவுட் அப்படின்றத நம்ம இங்கே நீங்கள் கவனிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் வந்திருக்காங்க. அந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் அவுட் பண்ணிட்டு எகெயின் இந்த ஸ்ட்ரக்சரை மேக் பண்ணுறாங்க. பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல
இன்னும் டவுன் சைடில் வந்து எகெயின் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு, அந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் அவுட் பண்ணுறாங்க. எகெயின் இங்கே ஒரு ஃபார்மேஷன் நடந்திருக்கு, எகெயின் வந்து இன்னொரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆனதுக்கப்புறம் அப் சைடில் நல்ல ஒரு பிரேக் அவுட் அண்ட் டவுன் சைடில் ஒரு நல்ல பிரேக் அவுட் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிட்டு அதுலேருந்து நல்ல ஒரு டவுன் வந்து எகெயின் ஒரு இது ரிவர்சல் ஆகணும்னா சடன்லி இப்படி ஆகாமல் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இன்னொரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணிட்டு பிரேக் அவுட் ஆகுறாங்க. இப்போ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல என்ன நடக்குன்னா இங்கே வந்து செல்லர்ஸ் வராங்க. ஸோ அதுக்கு பதிலாக பையஸ் இந்த சைடில் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பையஸ் வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு பொசிஷனிங் வரணும். அதாவது இந்த இடத்துல நமக்கு ஆக்சுவலாக என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் டபுள் பாட்டம் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயம் வச்சுருக்கோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து நமக்கு என்ன நடந்திருக்கு, ரவுண்ட் நம்பர் ரெக்ட் ஆகிருக்கு. இந்த ரிஜெக்ஷன்லாம் கனெக்ட் பண்ணுறப்போ இங்கே ஒரு ரிஜெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நான் வந்து பார்த்து தான் நான் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருக்கேன். ஐ திங்க் நான் இந்த ட்ரேட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ தூரம் வந்து நீங்கள் மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் வந்து ப்ராஃபிட் அப்படின்றது கேரண்டி. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட்டை நல்லா அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நம்பர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் பேஸ் பண்ண ட்ரேட். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான ட்ரேட் நீங்கள் கற்றுக்கணும்னா லெவல்ஸ்னா என்ன, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, ஒரு கேண்டில் வந்து எப்படி ஃபார்ம் ஆகணும், எப்படி க்ளோஸ் ஆகணும், ப்ரைஸ் செக்ஷன் என்ன, கேண்டில் ஸ்டிக்னா என்ன, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது எல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கணும். இல்லைனா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து அதிகமாக சர்வே பண்ண முடியாது. நிறைய வந்து டவுட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ தான் படிச்சீங்கனாலும் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களால் மார்க்கெட்டில் சர்வே பண்ண முடியாது. ஸோ இந்த டைமில் நாம் வந்து இதில் வந்து ரிஜெக்ஷன் பேஸில் ஒரு ட்ரேட் எடுத்துருக்கோம் இல்லையா. இந்த 1000 USD பெரும்பாலும் ரிஜெக்ஷன் ப்ளஸ் ரவுண்ட் நம்பர் மட்டுமே வச்சு எடுத்திருக்கோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மார்க்கெட்டும் ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா என்ன நடக்குது, அப் சைட்லையோ இல்லாட்டி டவுன் சைட்லையோ பிரேக் ஆகுறத நம்ம ப்ரீவியஸ் மார்க்கெட்லையும் பார்த்துருக்கோம். ஓகே, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம். ஐ திங்க் இந்த ஃபுல் வீடியோ இந்த 1000 USDக்கான ட்ரேட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ உண்மையாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இன்னும் நம்ம நிறைய பார்க்கலாம். Thank you.